எல்லாருக்கும் ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேங்க. இன்னைக்கு நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே 22 ஓகேங்களா. ஸோ சூப்பராக வந்து சேலஞ்ச் போயிட்டுருக்கு. நம்ம டே 1லேருந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ உங்களோட ஜேர்னி வந்து சூப்பராக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சிலர் வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுறீங்க, என்னென்ன ஃபுட்லாம் எடுத்துக்கிறீங்க, உங்கள் ஜேர்னி எப்படி இருக்குது, நீங்கள் வெயிட் லாஸ் வந்து எவ்வளோ பார்த்துருக்கீங்க அப்படின்றத அப்பப்போ கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நம்ம சேலஞ்ச் வந்து ரொம்ப இன்ட்ராக்டிவாக தான் போயிட்டுருக்கு. ஸோ வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க எல்லாரும், வந்து அவங்க பர்சனல் லைஃப்பில் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கும் வந்து ஒரு ஹோப் வந்து கிடைக்குது. ஸோ ரொம்பவே தேங்க்யூ. இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்க, நீங்களும் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு நாளும் புதுசாக நிறைய பேர் ஜாயின் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ ஒரு சில விஷயங்கள்லாம் நமக்கு மிஸ் ஆயிடுச்சு, டே 1லேருந்து பண்ணியிருந்தால் நம்ம இன்னும் பெட்டராக பண்ணியிருப்போமே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அந்த ஒரீஸ்லாம் வேணவே வேணாம். ஏன்னா நம்ம ஃபுல்லாகவே வந்து ஒவ்வொரு டேவும் என்னென்னலாம் பண்ணோம், ஒவ்வொரு டேக்கான வெயிட் லாஸ் டிப்ஸ் எல்லாமே வந்து நம்ம வீடியோஸை ரெக்கார்ட் பண்ணி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இன்றைக்கி தான் உங்களோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து நம்ம டே 1லேருந்து நம்ம வீடியோஸ்லாம் பாருங்கள். நீங்கள் ஆல்ரெடி வெயிட் லாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டயட் பற்றி ஓரளவுக்கு நல்லாவே ஐடியா இருக்கும். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் மட்டும் தான் தேவைப்படும். ஸோ அதுக்கு வந்து நம்ம டெய்லி வந்து ஒவ்வொருத்தரோட வெயிட் லாஸ் ஜேர்னியும் டிஃபர் ஆகும். என்னோட ஜேர்னி டிஃபர், உங்களோட ஜேர்னி டிஃபர், ஒவ்வொருத்தர் பாடி டைப் வேறு, ஒவ்வொருத்தரோட லைஃப் ஸ்டைல் வேறு. ஸோ எல்லாரோட ஜேர்னியுமே நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஓகேவா? அதெல்லாம் அந்த ஜேர்னியில் இருக்க இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நம்ம எடுத்து இன்னும் நம்ம பெட்டராக பண்ணலாம் அப்படின்னு நம்மளோட டயட் பிளானை, நம்மளோட வெயிட் லாஸ் ஜேர்னியை இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து இது எல்லா விஷயமுமே யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ வந்து மிஸ் பண்ணிட்டோன்னு யாருமே நினைக்காதீங்க. ஸோ உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் டே 1லேருந்து நம்ம வீடியோஸ்லாம் எடுத்து பாருங்கள். புதுசாக டயட் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு ஐடியாஸ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு அதுலேருந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும், நிறைய டிப்ஸ் இருக்கும். உங்கள் டயட்டை வந்து பெட்டராக பிளான் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இனிமேல் பண்ண போகிற இன்னும் நம்ம கையில் பார்த்தோன்னா இன்னும் 28 டேஸ் இருக்குது. ஸோ வந்து அதுலேயுமே ஒரு நல்ல ரிசல்ட் வந்து பார்க்க முடியும். ஸோ சூப்பராக நம்ம இது வந்து நீங்கள் 28 டேஸ் தான் இருக்குது அப்படின்னா அதோடு நீங்கள் ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. உங்களோட ஐடியா வெயிட் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஓகே, இட்ஸ் வெல் அண்ட் குட். நீங்கள் வந்து அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் ஃபேஸ்க்கு வந்து போயிடலாம். மெயின்டெனன்ஸில் இருக்கும்போது நீங்கள் இந்த அளவுக்கு ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கணும் இல்லை, ஓரளவுக்கு ஹெல்த்தியான ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டிங்கனாவே போதும். ஜஸ்ட் அது கூட சேர்ந்து நீங்கள் வந்துட்டு உங்களோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை மட்டும் லைஃப் லாங் எடுத்துகிட்டு போங்க. அப்போ வந்து உங்களுக்கு டிராஸ்டிக்கான வெயிட் கெயின்ன்றது இருக்காது. ஓகேங்களா? ஸோ ரெகுலர் ஃபுட் ஹேபிட்ஸ்குள்ளே போயிட்டு ஏன்னா உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக ஒரு கண்ட்ரோல் வந்து கிடச்சிருங்க. இதெல்லாம் நமக்கு குட்டு, ஓகே, ஒரு வேளை ஹெவியாக சாப்பிட்னா மற்ற 2 பேரை நம்ம பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னு உங்கள் மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்களை வழி நடத்தும். உங்களுக்கு ஒரீஸே வேணாம், நீங்கள் இதுக்கு மேலே சடன் வந்து ஒரு வெயிட் கெயின்றது ஆகவே மாட்டீங்க. ஆனால் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை இப்போ 1 hour 1.5 மணி நேரம் பண்ணுறீங்க அப்படின்னா அதை ஓகே டைம் நான் ரொம்ப எஃபோர்ட் போட்டு தான் பண்ணேன், ஸோ என்னை வருத்திக்கிட்டு தான் பண்ணேன் அப்படின்னா லைஃப் லாங் நம்மளால் அதை எடுத்துக்க முடியாது. அதுதான் வந்து ப்ராக்டிக்கல் ரியாலிட்டியும் கூட. அப்போ வந்து ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிடாமல் ஒரு 45 மினிட்ஸாவது குறைஞ்சது ஒரு வாக்கிங்கோ, நல்ல ஒரு பிரிஸ்கான வாக்கிங், அந்த மாதிரி ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி டெய்லி பண்ணிகிட்டே இருங்க. அது வந்து நம்ம ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகேங்களா? ஸோ முன்னாடிலாம் பார்த்தோன்னா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நிறையா இருந்தது. இப்போ நம்மளோட லைஃப் ஸ்டைலும் சரி, நம்மளோட ஒர்க் கல்ச்சரும் சரி, நம்ம வந்து மோஸ்ட்லி சிட்டிங் ஜாபாக தான் இருக்குது. ஸோ நம்ம உடம்பை ஹெல்த்தியாக பார்த்துக்கணும் அப்படின்னா நமக்கு மூமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ வந்து டெய்லி ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து சூப்பராக எடுத்துகிட்டு போகலாங்க. ஓகேங்களா? இன்றைக்கி மார்னிங் எழுந்தது எப்பவும் போல் வெயிட் செக் பண்ணியாச்சு. ஆக்சுவலி நேற்றுக்கே நான் மார்னிங் வெயிட் செக் பண்ண வீடியோவில் சொன்னேன், ஆனால் அந்த கிளிப்பிங்ஸ் வந்து ஆட் பண்ண மறந்துட்டேன். ஸோ நேற்றுக்கு என்னோட வெயிட் பார்த்தோம் அப்படின்னா தம்ப்நெயில் பார்த்துருந்தாவே நோட் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ இன்றைக்கி மார்னிங்கும் அதே மாதிரி எழுந்து வெயிட் செக் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி என்னோட வெயிட் வந்து 65.4 kg வந்து இருந்தது. ஜஸ்ட் 100 grams கிட்ட தான் குறைஞ்சிருந்தது. ஏன் அப்படின்னா நேற்றுக்கு வந்து அன்பிளான்டாக நிறைய ஒர்க் வந்துச்சு. ஸோ ஃபுல் டே வந்து ரொம்பவே பிஸியாக கரெக்டாக போயிட்டு இருந்தது. என்னால் ஒரு வாக்கிங்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணவே முடியலை. நைட் வரைக்கும் ரொம்ப ஹெக்டிக்காக நிறைய விஷயங்கள் நடந்ததுனால டே வந்து நார்மலாக டயட் மட்டும் ஃபாலோ பண்ணிவிட்டு நான் விட்டுட்டேன். ஸோ வந்து அதனால ஜஸ்ட் 100 grams வந்து நமக்கு லாஸ் ஆகிருக்கு. ஸோ நான் வாக்கிங் பண்ணால் எப்படி உங்ககிட்ட அப்டேட் பண்ணுறனோ பண்ணலைன்றதையும் ஜென்யூனாக உங்ககிட்ட ஒத்துக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஓகேங்களா? முடிஞ்சளவு நம்ம பிளான் பண்ண மாதிரி இதுதான் நான் சொன்னது, சின்ன சின்ன அன்பிளான்டான விஷயங்கள்லாம் நடக்கும். நம்ம இப்போ ஒரு 30 days நீங்கள் ஒரு சார்ட் போகிறீங்கன்னா 30 days ஸ்மூத்தாக போகாது. திடீர்னு நமக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம், இல்லை நம்ம வீட்டில் இருக்க யாருக்காவது நமக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம், அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் மாதிரி இருக்கலாம், குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகலாம். இந்த மாதிரி அன்பிளான்டான ஒர்க்ஸு ஒரு சில விஷயங்கள்லாம் வரும். அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி தான் அந்த மாதிரி டைமில் அப்போ நம்ம 30 days வச்சுருக்கோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 1 week நீங்கள் அதுக்காக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லார் லைஃப்லையும் நடக்கிறது தான். ஸோ அதை தான் வந்து ப்ராக்டிக்கலாக உங்களுக்கு என்ன நடக்குதுன்றதை ஜென்யூனாக உங்ககிட்ட சொல்லிடணும் அப்படின்றத என்னோட மைண்ட் செட்டு. ஸோ என்னால் எவ்வளோ தூரம் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க முடியுமோ இந்த 50 days வந்து நான் உங்ககிட்ட டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கேன். என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கிறேன், உங்ககிட்ட என்ன வீடியோஸில் காட்டணும் அந்த ஃபுட் தான் நான் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அதனால தான் வந்துட்டு கான்ஃபிடென்ட்டாக வந்து சொல்கிறேன். ஓகேவா?
இன்னைக்கான வெயிட் லாஸ் டிப்ஸ் வந்து என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான், நம்ம நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து ஆக்சுவலி சம்மர் டைமில் வந்து நமக்கு என்ன நிறையா வந்து லிக்விட் ஐட்டமாக தான் எடுத்துக்கணும் அப்படின்னு தான் தோணும். ஸோ கிச்சனில் ரொம்ப நேரம் நின்று சமைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சாப்பிட்றதுக்கான யூஸ்வலாகவே வந்து வெயில் காலத்தில் நல்லா ஸ்வெட் ஆகும், ஒரு மாதிரி டென்ஷனாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். இருக்கிற வெக்கைக்கு அதுக்கு பெருசாக சாப்பிடவே தோணாது யாருக்காக இருந்தாலும். நம்ம சில்லுன்னு எதனா குடித்தா போதுமே, லிக்விடாக எதனா எடுத்துக்கலாம், அப்படி தான் வந்து நமக்கு அதிகமாக வந்து மைண்ட் செட் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம வெயிட் லாஸ்னு போயிட்டோம் அப்படின்னா நீங்கள் அப்படி சில்லுன்னு ஜூஸாக எடுத்துக்கிறதுக்கு நீங்கள் நிறைய ஃப்ரூட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணலாங்க. நீங்கள் ஃப்ரூட்ஸை வந்து ஜூஸாக கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம அந்த இடத்துல 2 தப்பு வந்து பண்ணுவோம். ஃபஸ்ட்டு தப்பு என்ன அப்படின்னா, நம்ம ஜூஸ் வந்து நிறைய தண்ணி ஆட் பண்ணி ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த ஜூஸை வடிகட்டிடுவோம், ஃபில்டர் பண்ணிடுவோம். ஸோ அப்போ அது என்ன ஆகும், அதில் உள்ள ஃபைபர் எல்லாம் நம்ம வேஸ்டேஜில் போயிடும். ஜஸ்ட் அது வெறும் தண்ணி தான் நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பெரிய நமக்கு பெனிஃபிட்ஸ், ஃபுல் பெனிஃபிட்ஸ் கிடைக்காது. இன்னொரு விஷயம் என்ன பண்ணுவோம், நம்ம நிறையா தண்ணி ஆட் பண்ணுறதுனால அதில் நேச்சுரலாக கிடைக்கிற ஸ்வீட்னஸ் விட கம்மியாகும். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுவோம், சுகர் ஆட் பண்ணுவோம். ஸோ அதுவும் வந்து ஃப்ரூட்லேயே நேச்சுரலாகவே ஒரு சுகர் இருக்குது. நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ப்ராசஸ் சுகர் ஆட் பண்ணும்போது அது வந்து நம்ம கலோரிஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். வெயிட் லாஸ்க்கு எந்த விதத்துலையுமே ஹெல்ப் பண்ணவே பண்ணாதுங்க. அது இல்லாமல் அதில் என்ன பண்ணுவோம், ஐஸ் க்யூப்ஸ் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணும்போது நம்ம ஜூஸாகவே எடுத்துக்கிட்டாலுமே அதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு ஃபுல்லாக கிடைக்கவே கிடைக்காது. ஸோ மோஸ்ட்லி வந்து ஃப்ரூட்ஸை வந்து அப்படியே ஃப்ரூட்ஸாக கன்சியூம் பண்ணுறது தான் ஒரு ஹெல்தியான ஹேபிட்டு. அப்போ தான் அதில் இருக்கக்கூடிய நேச்சுரலான விஷயங்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஸோ ஃப்ரூட்ஸ் வந்து அதிகமாக இதுக்கு ஃபைபர் நமக்கு நல்லா கிடைக்கணும், விட்டமின்ஸ் கரெக்டாக கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம ஃப்ரூட்ஸ் வந்து கன்சியூம் பண்ணுறோம். ஸோ ஃபைபரெல்லாம் வடிகட்டிட்டு நமக்கு அதில் என்ன இருக்கும் நீங்களே சொல்லுங்கள். ஸோ அதை வந்து அப்படியே எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு சில்லுன்னு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் நேரம் ஃப்ரூட்ஸை கட் பண்ணி ஒரு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சா உங்களுக்கு அந்த ஒரு சில்னஸ் ஃபீலும் கிடச்சிரும். நீங்கள் வந்து ரொம்ப டைம் எடுத்தும் இப்போ ஃப்ரூட்ஸ் மெதுவாக கடிச்சிடலாம் க்ரன்ச்சியாக டைம் எடுத்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் பாஸும் ஆகும், வயிறுக்கும் ஃபில்லிங்காக இருக்கும், அதில் இருக்க சத்தெல்லாம் ஃபுல்லாக சாப்பிட்ட ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் மோஸ்ட்லி வந்து டயட் ஃபாலோ பண்ணும்போது நிறைய பேர் என்ன சஜஸ்ட் பண்ணுவாங்கன்னா, நைட்டு வந்து வெஜிடபிள் சாலடு, சூப் அந்த மாதிரி தான் சஜஸ்ட் பண்ணுவாங்க. நீங்கள் கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்றீங்க, சாப்பிட்டுட்டு உடனே தூங்க போகிறீங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஃப்ரூட்ஸில் வந்து நேச்சுரலாகவே சுகர் வந்து கிடைக்கும். ஸோ நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கும்போது அந்த சுகர் வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகாமல் அப்படியே நம்ம பிளட் சுகரோட லெவலை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நீங்கள் ஒருவேளை நைட்டு நீங்கள் ஃப்ரூட்ஸ் தான் எடுத்துக்க போகிறீங்க அப்படின்னா அது எர்லியராக சாப்பிடணும். ஒரு 6 மணிக்கு முன்னாடி, சூரியன் மறையிறதுக்கு முன்னாடி காலத்துலலாம் பார்த்தோம், நம்ம பாட்டி தாத்தா முன்னாடி பெரியவங்கலாம் பார்த்தோன்னா அது இன்னொரு ரீசன் பார்த்தோன்னா நமக்கு லைட்டிங் இருக்காது, அதுவும் ஒரு ரீசனாக இருக்கலாம். இருந்தாலுமே மார்னிங் 6 to ஈவினிங் 6 சூரியன் மறையிறதுக்குள்ளே நம்ம ஃபுட் எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு டைஜஷன் ப்ராசஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கும் மிஞ்சி போனால் ஒரு 7 மணிக்கு முன்னாடி நம்ம ஃபுட் எடுத்துக்க ஆரம்பிக்கிறோம், அதுவே உங்கள் லைஃப் டைம் ஹேபிட்டாக மாறுது அப்படின்னா நீங்கள் வந்து வெயிட் கெயின் பெருசாக ஆகவே மாட்டீங்க. ஸோ உங்கள் வெயிட் அப்படியே சூப்பராக சஸ்டெயின் ஆகும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், அதுதான் வந்து ஒரு ஹெல்தியான விஷயம். ஸோ நம்ம என்ன சாப்பிட போகிறோம், அதை எப்படி சாப்பிட போகிறோம், அதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாம் உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அதை ப்ராப்பராக நம்ம கன்சியூம் பண்ணலைனாலும் நமக்கு அதுலேருந்து கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாம் ஃபுல்லாக கிடைக்காது. ஸோ இதுதான் இன்றைக்கி நான் மெயினாக ஷேர் பண்ணணும்னு நினச்ச விஷயம். அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக சில்லுன்னு எதனா குடிக்கலாம். ஏதோ ஒரு நாள் வந்து நம்ம பாட்டிலில் உள்ள அந்த ப்ராசஸ்டு ஜூஸஸ்லாம் வந்து எல்லாருக்குமே அந்த டேஸ்ட் பிடிக்கும். எனக்கு அந்த ஜூஸில் வந்துட்டு பவன்டோ அந்த கிரேப் ஃப்ளேவர் அது மட்டும் ரொம்ப பிடிக்கும். அது எப்போனாவது ஒன்ஸ் இன் வெயில் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு டைம் அந்த மாதிரி வந்து சின்ன ஒரு பாட்டில் வாங்கி நான் வந்து என்னோட கிரேவிங்ஸ்க்காக எடுத்துப்பேன். ஓகேவா? நான் உடனே அந்த ப்ராசஸ்டு ஜூஸஸ்லாம் குடிக்கவே மாட்டேன் அப்படின்னு நான் போய் சொல்ல விரும்பல. ஸோ இப்போ வெயில் காலம் அப்படின்றதுனால உங்களுக்கு அதிகமாக அதெல்லாம் குடிக்கணும் அப்படின்னு வந்து கிரேவிங்ஸ் வரும். அது நல்ல சில்னஸ்க்காக தானே குடிக்கிறேன், அது தண்ணி தானே, அதனால எனக்கு என்ன கலோரி இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். அது தண்ணி தான், ஆனால் அது ஃபுல் அண்ட் ஃபுல் சுகர். ஓகேங்களா? ஸோ ப்ராசஸ் பண்ணுறாங்க, அதுக்கு ஒரு சில கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுவாங்க, ஃபுல்லாக சுகர் இருக்கும் அந்த டேஸ்ட் வர்றதுக்காக. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் டயட்டில் இருக்கும்போது அந்த மாதிரி ஜூஸஸ்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. இல்லை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், பர்டிகுலர் ஜூஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அது எப்போனா அது மந்த்லி ஒன்ஸோ அந்த மாதிரி ரேராக கொஞ்சமாக எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. எந்த ஒரு விஷயத்தையுமே சுத்தமாக தொடாமல் இருக்கும்போது தான் அது மேலே நமக்கு ஆர்வம் அதிகமாகும். அப்படி அது என்னவாக தான் இருக்கும், அதை நம்ம ட்ரை பண்ணாதான் எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தோணும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக நீங்கள் இருக்க வேணாம், எப்போவோ ஒரு நாள் வந்து எடுத்துக்கோங்க. ஆனால் டயட்டில் இருக்கும்போது சுத்தமாக அவாய்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நேற்றுக்கு வீடியோவில் நம்ம என்ன பேசியிருந்தோம், செல்ஃப் கண்ட்ரோல் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம எடுத்துக்கிற ஃபுட்டை வந்து நம்ம கண்ட்ரோலோட டயட்டோட பண்ணும்போது தான் வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணாலும் நம்மளால் ரிசல்ட் பார்க்க முடியும், வெயிட் லாஸ்னு ஒரு விஷயத்தை பார்க்க முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ அதுதான் அந்த வீடியோ இது பார்த்துட்டு லக்ஷ்மி மேம் வந்து நமக்கு வந்து அவங்களோட வெயிட் லாஸ் ஜர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, எந்த பாயிண்ட்டில் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுவும் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு வந்து தோணுச்சுங்க. ஸோ மேம் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நம்ம ப்ராப்பராக நம்ம ஹெல்த் மேலே கான்ஷியஸாக இல்லாமல் நம்ம ப்ராப்பரான ஃபுட் ஹேபிட்ஸ் எடுத்துக்காமல் இருந்தோம் அப்படின்னா
ஏன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து நம்ம கண்டிப்பாக வந்து சரண்டர் ஆக போதான் நம்ம காட் கிட்ட தான் போய் சரண்டர் ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்படி தான் என்னோட வெயிட் லாஸ் ஜர்னியும் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ நான் ஒவ்வொரு வருஷமும் வந்து அந்த மகா சஷ்டிக்கு வந்து 6 days வந்து நான் ஃபாஸ்டிங் வந்து ஃபாலோ பண்ணுவேன். வெறுமனே ஃப்ரூட்ஸ் அண்ட் வாட்டர் மட்டும்தான் எடுத்துப்பேன். ஃபுல்லாக வந்து நிறையா வந்து மந்த்ராஸ் வந்து எழுதிட்டே இருப்பேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி லாஸ்ட் இயர் நவம்பரில் நான் இந்த ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணும்போது தான் எனக்கு வந்து தோணுச்சு, ஓகே நம்ம வந்து இதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம ப்ராப்பரான டயட் ஃபாலோ பண்ணி நம்ம வெயிட் லாஸ் வந்து பண்ணலாம், நம்ம உடம்பு வந்து ஹெல்த்தியாக பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து எனக்கு தோணுச்சு அப்படின்னு வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து இந்த ஒரு பாயிண்ட் தான். ஸோ அப்போ ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக 6 months வந்து அவங்களோட வெயிட் லாஸ் ஜர்னி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது 84 kg இருந்திருக்காங்க. இப்போ அவங்களோட வெயிட் வந்து 68 kgக்கு வந்துட்டாங்க. ஸோ இன்னும் அவங்களோட டார்கெட் போய் ரீச் பண்ணுறதுக்கு 3 kgs தான் இருக்குது. ஸோ 65 kgs நான் ரீச் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் என்ன ஒரு மோட்டிவ்க்காக என்னோட இந்த வெயிட் லாஸ் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணணும் அதை வந்து ரீச் பண்ணிவிட்டு ஹாப்பினஸ் வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா என்னோட லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சு. எனக்கு நீ பெயின்லாம் நிறைய இருந்தது, அது ஃபுல்லாகவே ஸ்டாப் ஆயிடுச்சு. நான் இப்போ வந்து ரொம்ப ஹெல்த்தியாக, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக, பிரிஸ்காக, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃபீல் ஆகிறேன். நிறைய விஷயங்கள் இந்த வெயிட் லாஸ் ஜர்னியில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ், நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு டேவும் ஒரு பர்டிகுலர் டிப்ஸ் வந்து போடும்போது அந்த நான் சொல்கிற டிப்ஸை விட எக்ஸ்ட்ராவாக எனக்கு நிறைய இன்ஃபர்மேட்டிவாக மேம் வந்து இல்லை இது இன்னும் பெட்டராக பண்ணலாம், நான் இப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு நிறையா ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ டெய்லி அவங்க கூட ஒரு கான்வர்சேஷன் வச்சுக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும். ஓகேவா? ஸோ அவங்க பார்த்து நான் மேம் பார்த்தோம் அப்படின்னா 50+ ஏஜில் தான் இருக்காங்க. ஸோ இந்த ஏஜில் இவ்வளோ டெடிக்கேட்டடாக, இவ்வளோ ஃபோக்கஸ்டாக அவங்க விஷயத்தை ஃபாலோ பண்ணும்போது நம்மளும் கண்டிப்பாக பண்ண முடியும். ஓகேங்களா? அவங்கள வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கோங்க, ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துகிட்டு உங்களோட வெயிட் லாஸ் ஜர்னியை எடுத்துகிட்டு போங்க. ஸோ இது வந்து ஷேர் பண்ணால் உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் மேம் ஷேர் பண்ண உடனே ஓகே நம்ம இதை பற்றி இன்றைக்கி பேசலாம், நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஒவ்வொருத்தரோட ஜர்னியுமே வந்து ஒவ்வொருத்தருக்கு வந்து நல்ல ஒரு மோட்டிவேஷன் கொடுங்க. இப்போ நான் என்னோட வெயிட் லாஸ் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது என்னோட தாட்ஸ் ஃபுல்லாக அது ரிலேட்டடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுப்பேன். ஸோ வந்து நான் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எப்படி கேதர் பண்ணேன் அப்படின்னா நிறைய டாக்டர்ஸ் வந்து இன்டர்வியூஸ் கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் நிறைய பேர் வந்து அவங்களோட வெயிட் லாஸ் ஜர்னி வீடியோஸ் யூடியூப்பில் அவ்வளோ இருக்குது, அவங்களோட பர்சனல் ஜர்னியை வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் வாக்கிங் பண்ணும்போது அதெல்லாம் கேட்டுகிட்டே பண்ணுவேன். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இதெல்லாம் தாண்டி தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய எனக்கு இன்ஃபர்மேஷன்ஸ், நிறைய ஐடியா, நிறைய மோட்டிவேஷன் வந்து கிடைச்சது. ஸோ ஒவ்வொருத்தரோட ஜேர்னியில் இருந்துமே நமக்கு வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து இதை நான் ஷேர் பண்ணேன். ஸோ இதை பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். ஸோ என்ன பாயிண்டில் ஓகே இது நான் பண்ணால் இது எனக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு எந்த பாயிண்டில் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இருக்கும், இதுதான் என்னோட ரீசன், இந்த ரீசனுக்காக தான் என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதெல்லாம் என்ன உங்களோட மோட்டிவ் என்ன ரீசனுக்காக நீங்கள் வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நிறைய பேருக்கு வந்து மோட்டிவேட்டடாக இருக்கும். ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம பேசின விஷயங்கள்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள், மோட்டிவேட் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்களோட ஜேர்னியெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக நிறைய பேர் டெய்லி ஜாயின் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா நல்லா எஃபெக்டிவாக வந்து கமெண்ட்ஸில் வந்து பேசுங்க. அப்பப்போ நீங்கள் பேசும்போது நீங்கள் வந்து உங்களுக்கு தனியாக இருக்க மாதிரி அந்த ஒரு லோன்லினஸ் வந்து போகும். உங்களுக்கு வந்து இந்த வெயிட் லாஸ் ஜேர்னி இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ தான் நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ மறக்கவே மறக்காதீங்க, டெய்லி ஆஃப்டர்நூன் நம்ம 3 o'clock நம்ம வீடியோஸ் வருது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இன்றைக்கி செகண்ட் ஹாஃபில் பார்த்தோன்னா ஜஸ்ட் நான் என்னென்ன ஃபுட்லாம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்ற மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ உங்களுக்கு எதனா பர்டிகுலராக ஒரு சில டாபிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியும், நிறைய டிப்ஸ் தெரியும் அப்படின்னா தாராளமாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அது வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நம்ம வீடியோஸில் ஷேர் பண்ணும்போது நம்ம வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே வந்து அதுலேருந்து நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஸோ உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் ஒருத்தர் லைஃப்பில் வந்து சூப்பரான ஒரு இம்பேக்ட் வந்து க்ரியேட் பண்ணுவீங்க. அது ரொம்பவே ஹாப்பியான விஷயங்க, ரொம்ப நல்ல விஷயமும் கூட. ஸோ மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நம்ம இந்த சேலஞ்சை வந்து ரொம்ப இன்ட்ராக்டிவாக எடுத்துகிட்டு போகலாம். ஓகேங்களா? ஸோ ஹாப்பியாக இருங்க, மோட்டிவேட்டடாக இருங்க, பாசிட்டிவாக இருங்க. எல்லாத்த விட முக்கியம் ஃபோக்கஸ்டாக அண்ட் கன்சிஸ்டண்ட்டாக இருங்க. ஓகேவா? கன்சிஸ்டன்சி இஸ் தி கீ ஃபார் சக்ஸஸ். மறக்கவே மறக்காதீங்க. இன்றைக்கி டேவும் எல்லா டேஸ் மாதிரி அஸ் யூஷுவல் தான் ஸ்டார்ட் ஆச்சு. மார்னிங் எழுந்தது எப்பவும் போல் ஜீரா வாட்டர் ப்ரிப்பேர் பண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அப்புறமா குக்கிங் ஒர்க்லாம் முடித்ததுக்கு அப்புறமா என்னோடய ஜூஸு ப்ளஸ் பாதாம் வந்து எடுத்துக்கிட்டேன். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா ரவா உப்புமா தான் எடுத்துக்கிட்டேன். ஒரு மீடியம் சைஸ் பவுலில் நல்லா உப்புமா எடுத்துக்கிட்டேன், சர்க்கரை எடுத்துக்கல. ஸோ
ஸோ இதுக்கு உப்புமா சாப்பிட்டுட்டு ஒரு 11 o'clock போல் வந்துட்டு கொஞ்சமாக வேர்க்கடலை வந்து எடுத்துக்கிட்டேன். ஆயில் ஃப்ரை இல்லை, சும்மா தவா ஃப்ரை மாதிரி பண்ணிவிட்டு வேர்க்கடலை வந்து ஒரு சின்ன கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டேன். அது வீடியோ எடுக்க மறந்துட்டேன், அதனால் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்புறம் லஞ்ச் பார்த்தோன்னா ஒரு 2 o'clock போல் ஒரு மீடியம் பவுல் அளவுக்கு ரைஸ் எடுத்துகிட்டு தொட்டுக்க வந்து கேபேஜ் கூட்டு, கேபேஜ், கேரட்டு, கொஞ்சமாக பொட்டேட்டோ அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு அந்த கூட்டு வந்து எடுத்துக்கிட்டேன். அப்புறம் மாம்பழம் சீசன், ஸோ அது இல்லாமல் முடியாது. ஸோ டெய்லியுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 4-5 பீஸ் மாம்பழமே வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ டின்னர் பார்த்தோம் அப்படின்னா கருப்பு கவுனி ரைஸில் பண்ண கூழ் தான் எடுத்துக்கிட்டேன். மோஸ்ட்லி பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துப்பேன். சம் டேஸில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் மிஸ் ஆச்சுன்னா டின்னரில் வந்து எடுத்துப்பேன்.